சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பிரிட்டிஷாருக்கு கீழ் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த நிசாம் மகிபத் ராமின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கைகளை எப்படி ஆதரித்தார் தாயே? அதனால் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படவில்லையா? நிசாமுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் என்ன, ஏற்படத்தான் செய்தது. ஆனால் நிசாம் கழுவிய மீனில் நழுவிய மீனாக பட்டும் படாமலும் நடந்து கொண்டான். தானும் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளன் என்ற போதும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மறைமுகமாக பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வை ஆதரித்து வந்தான். ஏற்கனவே 1806 நடந்த வேலூர் கிளர்ச்சி பற்றி உனக்கு சொன்னபோது ஹைதராபாத் நிசாமும் தன் மண்ணில் மறைமுகமாக கிளர்ச்சியை ஆதரித்தான் என்று சொல்லியிருந்தேனே, நினைவிருக்கிறதா? அதன் பின்னணி இதுதான். 2ஆம் மராட்டிய போருக்கு பின்னர் ஷிண்டேக்களுடன் சுர்ஜி அஞ்சன் கான் ஒப்பந்தம், போஸ்லே தரப்புடன் தேவ்கான் ஒப்பந்தம் என ஆங்கிலேயர்கள் 2 ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தங்கள் ஹைதராபாத், நாக்பூர், குவாலியர் மாகாணங்களின் எல்லைகளை வரையறுத்தது. இந்த போரில் ஹைதராபாத் நிசாமும் ஆங்கிலேயருடன் இருந்ததால் அதற்கு பிரதிபலனாக பெரார் பகுதி ஹைதராபாத் நிசாம் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தேவ்கான் உடன்படிக்கைக்கு பிறகு ராஜா மகிபத் ராம் பெரார் பகுதி கவர்னராகவும் ஜாகீர்தாராகவும் நிசாமால் நியமிக்கப்பட்டான். சிக்கந்தர் ஜா 3ஆம் ஆசப் ஜா நிசாமாவதற்கு முன்பே மகிபத் ராம் தன்னுடன் நட்பும் கருணையும் கொண்டிருந்ததால் நன்றியுடனேயே நிசாமால் அணுகப்பட்டான். இஸ்மாயில் யார் ஜங் போன்ற நிசாமின் நண்பர்களால் ராஜா மகிபத் ராம் வெகுவாக ஆதரிக்கப்பட்டான். அதனால்தான் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மகிபத் ராம் குறித்து பல்வேறு புகார்களை தெரிவித்த போதும் நிசாம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. புகார்களை கிடப்பில் போட்டிருந்தான். ஆங்கிலேயரின் அடிவருடியான திவான் அரஸ்துஜா 1804 மரணம் அடைந்தான். அதன் பின்னர் அடுத்த திவான் அல்லது பேஷ்கராக மகிபத் ராமையே நியமிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்பாடுகளை செய்தான் நிசாம் சிக்கந்தர் ஜா. ஆனால் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அதிகாரி சைடன்ஹம் அதை எதிர்த்தான். மகிபத் ராம் வந்தால் பிரிட்டிஷாருக்கும் நிசாமுக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும் என்றான். பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அதிகாரியோ தங்களுக்கு சாதகமான மீர் ஆலம் என்பவனை அடுத்த திவான் ஆக்க வேண்டும் என்று விரும்பினான். ராஜா ரகோத்தம ராவ் ஆதரவுடன் மகிபத் ராம் ஆங்கிலேயருக்கும் மீர் ஆலமுக்கும் எதிராக நிசாமுக்கு ஆலோசனை வழங்கியதாக மேலிடத்தில் புகார் சொன்னான். இதனால் கிழக்கிந்திய கம்பெனியும் நிசாமை எச்சரித்தது. மீர் ஆலமை திவானாக ஆக்கவும் ராஜா சந்துலாலை பேஷ்கராகவும் நியமித்து மகிபத் ராமை மீண்டும் பெரார் பகுதிக்கு அனுப்புமாறு வற்புறுத்தியது. முக்கியமாக ராஜா மகிபத் ராமுடன் நிசாம் எந்தவித தொடர்பும் எதிர்காலத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வற்புறுத்தியது. வேறு வழியின்றி தயக்கத்தினூடே இணங்கினான் நிசாம். இருந்தாலும் பெராரில் இருந்தபடியே இஸ்மாயில் யார் ஜங் மூலம் நிசாமுடனான தொடர்பை தொடர்ந்து கொண்டிருந்தான். மகிபத் ராம் கடிதங்கள் எழுதினான். பெராருக்கு சென்றபின் அருகே இருந்த மராட்டியத்தின் ஹோல்கர் சிந்தியாக்களுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் நடவடிக்கைக்கு திட்டமிட்டான். இது கம்பெனிக்கும் நிசாமுக்கும் இடையே துணை கூட்டணியை தகர்க்க மேற்கொள்ளும் சதி என்று ஆங்கிலேயர்கள் சந்தேகித்தார்கள். நிசாமின் நேரடி ஒப்புதல் இல்லை என்றாலும் மறைமுக உடந்தை இது என்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கான எந்தவித நேரடி ஆதாரங்களும் கிடைக்கவில்லை.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.